சுவாமி சரணம். வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் சபரிமலை யாத்திரை. இந்த சபரிமலை யாத்திரையில எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ரொம்ப நாளா நான் சபரிமலை போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். சபரிமலை நம்ம நினைச்சா போக முடியாது. அந்த ஐயப்பன் நீ சபரிமலைக்கு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாதான் நமக்கு அந்த கொடுப்பனையே அமையும். இந்த வருஷம் எனக்கு அந்த கொடுப்பனை அமைஞ்சது. நான் கன்னிசாமி தான். சென்னையிலிருந்து முதல்ல போறேன். சென்னையில இருந்து முதல்ல கன்னிசாமியா போகும்போது என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னுடைய குருசாமியை கேட்டுட்டு 2 வேஷ்டி, 2 துண்டு, ஒரு ஜோல்னா பை, இருமுடி பை, ஒரு யூஸ் பண்ணாத பெட்ஷீட் எல்லாமே வாங்கிட்டு அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சென்னையில இருந்து நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஐயப்பன் கோயில தான் நான் மாலை போட்டேன். மாலை போட்டுட்டு அங்கிருந்து என்னோட கசின் வீட்டுக்கு போனேன். கசின் கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷமா தொடர்ந்து ஐயப்ப மலைக்கு போயிட்டு இருக்காரு. அவருடைய குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட போனேன். என் கசினோட ஊர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பக்கத்துல இருக்கிற அப்பநாயக்கம்பட்டிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்ல தான் நான் போய் இருமுடி கட்டினேன். இருமுடி கட்டும் போது முதல்ல கன்னிசாமிகளுக்கு தான் இருமுடி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் கூட கிட்டத்தட்ட 2 குழந்தைகள் வந்தாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல இருமுடி கட்டினாங்க. அதுக்கு அடுத்து எனக்கு கட்டினாங்க. இருமுடியை கிட்டத்தட்ட 10:30 இருந்து 12 மணிக்குள்ள நாங்க கட்டிட்டோம். இருமுடி கட்டும் போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாங்க. நீங்க இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடியே ஏதாவது அவங்களுக்கு பாத்ரூம் போகணுமோ, ரெஸ்ட் ரூம் போகணுமோ கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. இருமுடி கட்டினதுக்கு அப்புறம் அது கண்டிப்பா அலௌடி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இருமுடி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பஜனைகள்லாம் நடந்தது. பஜனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே அன்னதானம் பண்ணோம். அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் எல்லாம் என்டையர் அந்த ஊரே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கரெக்டா 3 மணிக்கு நாங்க 27 சுவாமிகள் பஸ்ல அந்த அப்பநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து சபரிமலைக்கு புறப்பட்டோம். 3 மணிக்கு பஸ்ல புறப்பட்டோம். பஸ்ல ஏறி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஜேர்னிலே பாத்தீங்கன்னா கரெக்டா எட்டிமடை அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட்டு கிட்டே போய் பஸ் நின்றுச்சு. ஏன்னு பார்த்தோம்னா அந்த ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகல. இது வேற பஸ், இந்த ஃபாஸ்டேக் வேற பஸ் ஓடுது. ஆனால் நான் போய் டிரைவர் நான் புது பார்கோட் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தாரு. அதுல ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆச்சு. அங்கிருந்து எடுத்து திருச்சூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா 7 மணி 7:30 மணிக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் போட்டோம். அங்கதான் எல்லா சுவாமிகளும் டீ சாப்பிட்டாங்க. டீ சாப்பிட்டுட்டு அங்கிருந்து எடுத்து ஆலுவா, அங்காமலை அப்படி போகும்போது ரொம்ப டிராபிக்கா இருந்தது. ஏன்னா நைட்டு 8 9 மணி ஆகும்போதே ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு. ஆலுவா, அங்காமலை, காலடி அதெல்லாம் தாண்டி பெரும்பாவூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா தேவஸ்தானம் போர்டுக்கு உண்டான ஒரு மைதானம் மாதிரி இருக்கும். அந்த மைதானத்துல போய் அகைன் நைட் டின்னர் சாப்பிட்டோம். எல்லா சுவாமிகளும் அங்க பஸ் வேன் எல்லாமே அந்த கிரவுண்ட்ல நிறுத்திட்டு அங்க எல்லாருமே நைட் டின்னர் சாப்பிடுவாங்க. சில பேர் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. நாங்க டின்னர் பாத்தீங்கன்னா எங்களோட சுவாமிகளே சப்பாத்தி, தக்காளி தொக்கு, எலுமிச்சை சாதம் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் நாங்க எல்லா சுவாமிகளும் சாப்பிட்டுட்டு அங்க ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு 10:30 மணிக்கு மேல சபரிமலைக்கு கிளம்பணும். பஸ்ல போகும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சபரிமலை யாத்திரை போறோம். அதனால சுவாமி பாட்டு தான் போட்டுட்டு போனோம். ஒரு டைம்ல சினிமா படம் போடுற மாதிரி ஆப்ஷன் வந்தது. அப்போ பாத்தீங்கன்னா குரு சுவாமிகள் என்ன சொன்னாங்க, சினிமா படம்னா அதுவும் சுவாமி படம் தான் போடணும், வேற படம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2022 வெளிவந்த மல்லிகாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்தை போடணும்னு சொன்னாங்க. அதுவும் ஐயப்பன் சம்பந்தப்பட்ட படம் தான். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்த்தாங்களா இல்லையாங்கிறத கதை. சோ அந்த படம் போடும் போதே பாதி சுவாமிகள் எல்லாம் தூங்கி போயிட்டாங்க. அந்த படம் ஒன்னும் புரியல, ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு சொல்லிட்டு தூங்கி போயிட்டாங்க. இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 11:30 மணி நடந்தது. அங்கிருந்து நாங்க எரிமேலி கரெக்டா ஒரு 4 4:15 நாங்க ரீச் ஆயிட்டோம். அங்க இறங்கி, ஏன்னா 3-4 கன்னிசுவாமிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் அங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இறங்கி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பேசிக் ரெஸ்ட் ரூம் போறது, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு அந்த எரிமேலி பஸ் ஸ்டாப்லயே ஒரு ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நீட்டா இருந்தது. அங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அங்கிருந்து 3 கன்னிசுவாமிகளுக்கு அந்த சரங்கொத்தி வாங்கி அவங்களுக்கு கலர் கோடி உடம்பெல்லாம் பூசி அலங்காரம் பண்ணி பேட்டை துள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டங்கள்லாம் ஆடிட்டு ஒரு ஐயப்பன் கோயில்ல போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு
இவங்க தான் கன்னிசுவாமின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்துக்காக எல்லாமே பண்ணிட்டு எரிமேலியில முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு ஒரு 4:30 மணி 4:45 எங்க சுவாமிகள்ல நிறைய பேர் வந்து பெருவழி பாதையில போகணும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 சுவாமிகள் வந்து பெருவழி பாதையில போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பஸ்ல கொண்டு போய் அந்த பெருவழி பாதையில பாதி தூரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு நாங்க அங்கிருந்து நிலக்கல் போனோம். நியாயமா பார்த்தா எரிமேலியிலிருந்து தான் பெருவழி பாதையில அவங்க நடந்தே போகணும். இருந்தாலும் நாங்க பாதி வழியில கொண்டு போய் விட்டுட்டோம். 5 மணிக்கு தான் பெருவழி பாதை ஓப்பன் சொன்னாங்க. அங்கிருந்து 1.5 மணி நேரம் நிலக்கல். நாங்க மகர விளக்கு பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிற டேட்ல தான் வந்து நிலக்கல் போய் ரீச் ஆனோம். அன்னைக்கு ஈவினிங் தான் சன்னிதானம் 5 மணிக்கு தான் ஓப்பனிங்னு சொல்லிட்டு நிலக்கல்லே சொன்னாங்க. அதனால வந்து நிறைய பஸ் வந்து நிலக்கல்ல இருந்து பம்பாக்கு அலோவ் பண்ணவே இல்லை. நாங்க காலையில ஒரு 6:30க்கெல்லாம் வந்து நிலக்கல் போயிட்டோம். உள்ள என்ட்ரி ஆகும் போதே நிலக்கல் அந்த பார்க்கிங் என்ட்ரி ஆகும் போதே ஒவ்வொரு பஸ்ஸுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட 100 சுவாமிகள் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் பஸ் ஓப்பனிங்கே பண்ணல. 10 மணி 11 மணிக்கு மேலதான் பஸ் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க. சோ அதனால நம்ம ஒரு 3 மணி நேரம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கல் பார்க்கிங்லயே நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம 10 மணி 11 மணிக்கு மேல கிளம்பலாம் இங்க இருந்து சொல்லிட்டு நாங்க டிசைட் பண்ணோம். நிலக்கல்ல வந்து பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு பார்க்கிங் நம்பர் 15th அலாட் பண்ணாங்க. அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் திருப்பி வந்து 15th வேணாம், திருப்பி நீங்க 16th போயிருங்க அப்படின்னாங்க. திருப்பி ஒரு 1 hour கழிச்சு 16th வேணாம், நீங்க 17th போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க நிலக்கல்ல பார்க்கிங் பண்ணும்போது எந்த இடத்துல பார்க்கிங் பண்றீங்கன்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க போகும்போது கூட்டமே இருக்காது. நாங்க போகும்போது வண்டி கம்மியா தான் இருந்தது. ஆனா நாங்க ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 வண்டி இருந்தது. அந்த பார்க்கிங்கை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே. நீங்க சம்டைம்ஸ் அந்த இடத்துல டவர் இருக்கும், உங்களுக்கு போன்ல சார்ஜும் இருக்காது, நீங்க டிரைவரை கான்டாக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால வந்து எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சுட்டு நிலக்கல்ல இருந்து பம்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க நிலக்கல்ல இருந்து பம்பாக்கு வந்து கேஎஸ்ஆர்டிசி வந்து ஆன்லைன்ல ஒரு ஏசி பஸ்ல புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கரெக்டா புக் பண்ணோம். ஆனா ஆன்லைன்ல ஏசி பஸ்ல புக் பண்ணீங்கன்னா வண்டி நம்பர் எது அதெல்லாம் வந்து அலாட் பண்ணாது. நீங்க வர வண்டியில ஏறிக்கணும். இட்ஸ் 100% நாட் அஷூரன்ஸ் கிடையாது. டிக்கெட் வந்து 80 ரூபான்னு வந்துச்சு. ஆன்லைன்ல புக் பண்ணி வச்சிருந்தோம். சரி ஓகே 11 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கல் பார்க்கிங்ல இருந்து அப்படியே மெதுவா வந்துட்டு இருக்கும்போது ஒரு டெம்போ டிராவலர் பர்சன் வந்து எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி பம்பாவா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா பம்பா தான் போறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க நான் வந்து டிராப் பண்றேன், ஒரு பர்சனுக்கு 500 rupees சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் வந்து சரி ஓகே ரொம்ப க்ரௌடா இருக்கு பஸ்ல, இங்க இந்த பஸ்ல போய் அடிச்சு புடிச்சு இருமுடி வேற இருக்கு, இங்க கீழே விழுந்த போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க டெம்போ டிராவலர்ல ஒரு 13 சுவாமிகள் ஏறி 10:30க்கெல்லாம் நாங்க நிலக்கல்ல இருந்து பம்பாக்கு புறப்பட்டோம். நாங்க புறப்பட்ட அடுத்த 10 நிமிஷத்துலயே பஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பஸ்லயும் பார்த்தோம்னா எக்கச்சக்க கூட்டம். பாதி சுவாமிகள் என்னன்னா பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிலக்கல்ல இருந்து பம்பா வரைக்கும் நடந்தே போக ஆரம்பிச்சாங்க. இன்பிட்வீன்ல பஸ் விட ஆரம்பிச்சும் போது அந்த சுவாமிகள்லாம் அங்கங்க கை நீட்டி எங்களை பஸ் ஏத்திக்கிங்க, கார்ல ஏத்திக்கிங்க, வேன்ல ஏத்திக்கன்னு கை நீட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் எங்களால பார்க்க முடிஞ்சது. ஒரு 11 மணிக்கு பம்பை ரீச் ஆயிட்டோம். பம்பை ரீச் ஆயிட்டு அங்க பம்பையில குளிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க துணியை விடுறாங்க. அது என்ன வழக்கம் தெரியல. சில பேர் அந்த துணி வந்து மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. சில பேர் அந்த துணியை எடுத்து ஒரு டிராக்டர்ல எடுத்துட்டு போறாங்க. எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. பம்பையில குளிச்சுட்டு அங்க வந்து நீங்க வந்து தர்ப்பணம் கூட பண்ணலாம். சோ அதை பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து நீங்க வந்து லைன்ல ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய இருமுடி வச்சுட்டு லைன்ல ஸ்டார்ட் பண்ணி நாங்க கரெக்டா 12 மணிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுடைய யாத்திரைய. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே செம கூட்டம் அங்கேயே லாக் ஆயிடுச்சு. இன்ச் பை இன்ச்சா தான் நகர்ந்தாங்க. அப்படியே கன்னிமூல கணபதியில ஏறி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சிறுவழி பாதையோட என்ட்ரிக்கு வந்தோம். அந்த கன்னிமூல கணபதியை தாண்டி போனோம்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூஞ்சோறு ஒரு எலி ஒரு மாதிரி ஒரு சிலை ஒண்ணு இருந்தது. நிறைய பேர் அதுல வந்து மாலையை போட்டிருந்தாங்க. நான் சொல்றது பூ மாலை இல்ல, நம்ம போட்டுறோம் இல்லையா துளசி மாலை, அதுவே போட்டிருந்தாங்க. நான் பக்கத்துல இருந்தவன்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த மாதிரி மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது மாதிரி சபரிமலை யாத்திரை முடிச்சு திரும்பி வரவங்க சில பேர் வந்து இங்கேயே முடிஞ்சுது, கணபதி கிட்டே முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு மாலையை போட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்னாரு, இங்க போய் போட்டு போறதால யாத்திரை முடியாது, உங்களோட வீட்டுல போய் கழட்டணும், இல்லைன்னா உங்க ஊர்ல போய் கோயில்ல போய் குருசாமி கிட்ட கழட்டி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாதான் சபரிமலை யாத்திரை வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி கிளியரா சொன்னாங்க. நாங்க சிறுவழி பாதையில ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துல மேல ஏறிட்டோம். எங்க கூட வந்த சுவாமிகள்லாம் மெதுவா 13 பேர் இல்லையா, அங்கங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி
கூட்டிட்டு போறதுக்குள்ள 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நிலப்பந்தலுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த எஸ் மாதிரி பாம்பு மாதிரி வளையும் இல்லையா, அந்த இடத்துல லாக் பண்ணிட்டாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நாங்க ரீச் ஆகும்போது 3:45 போது இது அந்த சன்னிதானம் 5 மணிக்கு தான் திறக்குது. அதுக்கு திறக்கிறதுக்கு முன்னாடி சில பூஜைகள்லாம் பண்ணணும், பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கங்க லாக் பண்ணி தான் விட்டாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. அங்க லாக் பண்ணி போக ஆரம்பிச்ச உடனே சம்டைம்ஸ் வந்து இடையில பூந்து எல்லாம் வந்து ரொம்ப க்ரௌட் ஆக்கிட்டாங்க. ஒரு லைன்லயே வரமாட்டேன்ட்டாங்க. ரொம்ப நெசுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில இடத்துல மூச்சே விட முடியல. அப்புறம் எல்லாம் சில இடத்துல வேற சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. போலீஸும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. 4 மணிக்கு அங்கிருந்து நகர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு தான் நாங்க நடப்பந்தல் வந்து சேர்ந்தோம். ஏன்னா எங்களுக்கு பின்னாடி இருந்த சுவாமிகள்லாம் முன்னாடி ஓடி எங்கேயுமே ஃபுல் ஜாம் ஆயிடுச்சு. மூச்சு விட முடியாம இதுவரை குழந்தைங்களை கையில நசுக்கி, குழந்தைகளை நெருக்கி, அவங்க பாவம் குழந்தைங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. போலீஸும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. நடப்பந்தல் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ரோ இருக்கும். அந்த 6 ரோல ஒவ்வொரு ரோ அவனுக்கு இஷ்டப்பட்ட ரோ விட்டுட்டே இருப்பான். அந்த ரோவை விட்டுட்டு நாங்க எங்க ரோ மூவ் ஆகும்போது கரெக்டா 10:45. நாங்களே வந்து மனசுல நினைச்சிட்டு இருந்தோம், எப்படியாவது வந்து இன்னைக்கு வந்து சாமியை பாத்திர முடியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சரங்குத்தியில நாங்க கன்னி சுவாமிகள்லாம் வந்து அந்த ஸ்டிக்கை குத்தி அங்க ஒரு தேங்காய் உடைச்சிட்டோம். 10:45 எங்களுக்கு உள்ள விட்டாங்க. 18 படி ஏறும் போதே ஹரிவராசனம் பாட்டு போட்டுட்டாங்க. நாங்க ஏறி திருப்பி சுத்தி வந்து பாக்குறதுக்குள்ள நடைய அடைச்சிட்டாங்க. 18 படி ஏறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம ஏறணும். அப்படியே வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி, சரி ஓகே நாளைக்கு காலையில நம்ம சிவில் தர்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம்ல போயிட்டு எல்லா இருமுடியும் இறக்கி வச்சுட்டு நீங்க வந்து எல்லா நெய்த்தாங்கையும் இறக்கி வச்சுட்டு இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கன்னிசுவாமி போகும்போது நீங்களே வந்து உங்களுடைய இருமுடியை இறக்கக்கூடாது, ஏத்தக்கூடாது. குருசுவாமி யாரா இருந்தாங்க தான் அவங்க தான் ஏத்தணும், அவங்க தான் இறக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க இருமுடியை வச்சுட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொன்னா உங்களை இருமுடி நீங்களே இறக்கிக்க கூடாது. அந்த டைம்ல வந்து உங்க பக்கத்துல இருக்கிற குருசுவாமியை உங்க கூட வந்து உங்க குரூப்ல வந்து குருசுவாமி கிட்ட இந்த மாதிரி எங்க இருமுடியை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இருமுடி அவர் தான் வந்து உங்க தலையில வச்சு விடணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். 12:30 போய் ரூம்ல செக்இன் ஆனோம். ஒரு 3:30 4 மணி 5 மணி வாக்குல எந்திரிச்சிட்டு திருப்பி எல்லாம் குடிச்சிட்டு நெய் தேங்காய் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அரிசி நெய் தேங்காய் எல்லாத்தையும் பிரிச்சு சில சுவாமிகள் வந்து நெய் அபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு நெய் அபிஷேகம் போயிட்டாங்க. நாங்க சிவில் தர்ஷன்ல போய் திருப்பி வந்து சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் தர்ஷன்ல போனோம். கூட்டமே இல்லை. 25 மினிட்ஸ்ல சுவாமியை பார்த்தேன். கரெக்டா நெய் அபிஷேகம் பண்ணும் போதே சுவாமி தரிசனம் கிடைச்சது. நல்ல சுவாமி தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து கணபதி சன்னிதானத்துல ஒரு மணிகண்ட சுவாமின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மணியை எடுத்துட்டு அங்கிருந்து நாங்க மஞ்சள் மாதா கோவிலுக்கு போய் 2-3 கன்னி சுவாமிகள் இருக்கோம் இல்லையா, அவங்க வந்து அந்த மஞ்சள் துணியை அந்த மேல தூக்கி போட்டுட்டு அங்க தேங்காய் வந்து சுத்தி உருட்டணுமா. அந்த தேங்காவை சுத்தி உருட்டிட்டு மஞ்சள் மாதாவுக்கு முடிச்சுட்டு அங்க திருப்பி ரூமுக்கு போயிட்டு ஃபுட்டு சாப்பிட்டோம். ஃபுட்டு சுமார் தான். ரொம்ப ஃபுட்டெல்லாம் ஆஹா ஓகம்லாம் சொல்ல முடியாது. தோசைன்னு சொன்னாங்க, அது வந்து தோசை மாதிரி இல்லை. இட்லின்னு சொன்னாங்க, அது ரொம்ப கல்லோட மோசமா இருந்தது. பட் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி மழையில இவ்வளவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் 10-10:30 மணி வாக்கில் இறங்க ஆரம்பித்தோம். இறங்கும் போது 18 படி பக்கத்தில் இருக்கிற தேங்காய் உடைச்சி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போகும்போது 18 படி பக்கத்தில் வந்து ஒரு எழுத்து எழுதியிருக்கும், தத்துவமசி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அதோட மீனிங் என்னன்னா, நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் பொருள். ஐயப்பன் என்று சொல்லுக்கு நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்பதுதான் பொருள். அப்புறம் வந்து நாங்க பிரசாதம் வாங்குறதுக்காக போனோம். அரியணை பாயசமும் உண்ணி அப்பமும் வாங்குறதுக்காக போனோம். அதோட கியூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன காரணம்னா, நீண்ட நாட்களானாலும் கெட்டு போகாத கூடாது என ஐயப்பனுக்காக பந்தல மன்னன் எடுத்து சென்ற இந்த அரவணை பாயசமும் உண்ணி அப்பமும் தான் அங்க பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இந்த அரவணை பாயசம்ங்கிறது வந்து பச்சரிசி, வெல்லம், நெய் சேர்த்து தயாரிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அந்த கியூல வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரர் கேட்டாரு, நீங்க இங்க வந்து வேண்டாம், நீங்க வந்து பம்பை கீழே போயிருங்க, கீழே வந்து 5 கவுண்டர் இருக்கும், 5 கவுண்டர்ல அரவணை பாயசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இந்த கியூல நம்ம எங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பம்பையை பார்த்தா பம்பையிலையும் இல்ல, அரவணை பாயசம் இல்ல, அப்பமும் இல்ல. சில பேர் சொன்னாங்க நீங்க நிலக்கல் போயிருங்க, நிலக்கல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிலக்கல் வந்து பார்த்தானா நிலக்கல்லையும் அரவணை பாயசம் கிடையாது. இன்னொருத்தங்க சில பேர் என்ன சொன்னாங்க, வடக்கஞ்சேரி போயிருங்க, நீங்க சிப்ஸ் வாங்குவீங்கல்ல, சிப்ஸ் வாங்குற இடத்துல அரவணை பாயசம் இருக்கும்னாங்க. நாங்க அதான் நினைச்சோம், நீங்க வந்து என்ன சபரிமலையில சொன்னீங்க இல்ல, பம்பையில சொன்னீங்க அங்கேயும் கிடைக்கல,
நிலக்கல்லையும் கிடைக்கல. இந்த 3 இடத்துலயும் கிடைக்காத வடக்கஞ்சேரியில கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அப்புறம் வந்து நாங்க கரெக்டா நிலக்கல்ல இருந்து 8:45க்கு நாங்க வண்டி எடுத்தோம். எடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் தான் டிராவல் பண்ணியிருப்போம். கரெக்டா எரிமேலியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு இடத்துல 11:30 மணிக்கு சாப்பிட நிறுத்தினாங்க. அந்த ஹோட்டல் ஓனர் வந்து கொஞ்சம் நல்ல மனுஷன். நாங்க எல்லாமே கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு அரவண பாயசம் எங்கேயுமே கிடைக்கல, உங்களால அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல எங்க 2 பேரை ஒரு 2 சுவாமிகளை கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 70-75 அரவண பாயசம் வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப நாங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காசு கூட கொடுத்தோம். அவர் வேணாம் அப்படின்னாலும் இருந்தாலும் வந்து நாங்க காசு கொடுத்தோம், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் தான். ஏன்னா எங்களுக்கு அரவண பாயசம் மேலேயே கிடைக்கல. ஏதோ ஒரு ரூபத்துல வந்து யாரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சுதான் இவர் மூலியமா அரவண பாயசம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கரெக்டா 11:30 கிளம்பி காலையில 6 மணிக்கு வடக்கஞ்சேரி வந்து எல்லாருமே வந்து சுவாமிகள்லாம் டிப்ஸ் வாங்கினாங்க. டிப்ஸ் வாங்கி முடிச்சுட்டு சேம் அந்த அப்பநாயக்கம்பட்டியில இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு 8 மணிக்கு வந்து எல்லா சுவாமிகளும் அவங்களுடைய மாலைகளை கழட்டி, அந்த மாலையை கழட்டும் போது குருசுவாமி தான் கழட்டினாரு. கழட்டி ஒரு இடத்துல விபூதி போட்டு ஒரு பாக்கெட்ல கட்டி கொடுத்துட்டாரு. இதை வந்து இனிமே அடுத்த வருஷம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அரிசி, நெய், அந்த வெள்ளம்லாம் இருக்கு இல்லையா, அதை போய் வீட்டுல வந்து ஒரு பொங்கல் சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த போட்டுட்டு போன அத்தனை துணியும் தனியா துவைச்சு, பெட்ஷீட்டையும் தனியா துவைச்சு நீங்க கைப்படாத இடத்துல பீரோல வச்சு அடுத்த வருஷம் எடுத்துக்கங்க. இனி அடுத்த வருஷத்துக்கு தான் இந்த வேஷ்டி, துண்டு, அந்த பெட்ஷீட்டு, ஜோல்னா பை அடுத்த சபரிமலை யாத்திரைக்கு அது வரைக்கும் கைப்படாத இடத்துல ஒரு பீரோல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிருங்க. தேங்காய் உடைச்சிங்கன்னா உங்களுடைய ஐயப்ப சபரிமலை யாத்திரை அதோட முடிவுட்டுறதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் எங்களுக்கு நடந்த ஃபுல் சபரிமலை யாத்திரை. நான் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல சுவாமிகளுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீக்ல வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் குட் பை. தேங்க்யூ.